துளசி தைலம். தும்பை, துளசி, நொச்சி, ஆலவழுது, வேலவழுது, பச்சை கற்பூரம், வேம்பு, சோம்பு, வெத்தலை போன்ற 18 வகை மூலிகையால் தயாரிக்கப்பட்ட அரிய 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 தைலம். அரியது என்றால் என்ன? அரியது கேட்கும் வரிவடி வேலோய், அரிது அரிது மானிடராதல் அரிது. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. மிக்க மகிழ்ச்சி. சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஐயனே, கொடியது என்னவோ? கொடியது கேட்கும் வரிவடி வேலோய், கொடிது கொடிது வறுமை கொடிது. அதனிலும் கொடிது இளமையில் வறுமை. அச்சா, என்ன பொழப்புதான் இது? 4 பன்னிக்குட்டி வாங்கி தாயா, பேச்சு காசை பறிச்சு தரேன். இவனுக்கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது. வீட்டு வாட கட்டும்டா, பாடுறா. அதனிலும் கொடிது ஆற்றுணா கொடுநோய். இது நான் சொல்ல சார், அவையார் சொன்னது. கொடூரமான நோய் எதுன்னு கேட்டா ரொம்ப பேர் எய்ட்ஸ்பா, சில பேர் குஷ்டம்பா. என்ன கேட்டா உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவேன் சார், உலகத்திலே ரொம்ப கொடுமையான நோய் கேஸ் ட்ரபிள், அதாவது காத்த பிரிக்கிறது. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. சூப்பர் ஐடியாடி. மிச்ச காசுக்கு சாக்லேட் குடுக்குறானுங்க. நுகர்வோர் கோர்ட்ல கேஸ் போட்டா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இவ ஒரு காசு காசுன்னுட்டு எழுத்து போட்டாங்கடி. சீக்கிரம் போய் சைக்கிளுக்கு டோக்கன் போட்டு வா. போடி. தள்ளு 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 தள்ளு. மகாஜனங்களே, உங்களுக்கு எல்லாம் நன்மையா உண்மையா தன்மையா ஒரு கதை சொல்ல போறேன். அண்மையில வந்து கேட்டுக்குங்க. அமெரிக்கால புள்ளக்குட்டி பெத்த புருஷன் பொண்டாட்டி 2 பேர். அந்த வெள்ளைக்காரனுக்கு பாவம் கேஸ் ட்ரபிள். ராத்திரி தூக்கத்துல டர்ன்னு பிரிச்சு எடுத்திருக்கான். ஏன் புருஷன் விட்ட குசு சத்தத்துல என் தூக்கமே போச்சுன்னு கேஸ போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு புள்ளைய தூக்கிட்டு போயிட்டா பொண்டாட்டிக்காரி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? குசு போடவா கேஸ் போடவா? கதை சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆனா இங்கே பாருங்க, நம்ம பையன் பிள்ளைங்க சர கடிக்கும் போது மொச்ச பயிரா அள்ளி மேய்ச்சிட்டு ராத்திரி பூரா டர்ரு புருன்னு அடிச்சு பிரிப்பா. ஏயா எங்க அப்பா மறு வீட்டுக்கு புதுசா வாங்கி கொடுத்த அன்றாயும் வேட்டியும் இப்படி கிழிச்சு நாசம் பண்றேன்னு பொண்டாட்டிக்காரி கேட்டா, அடிப்படி குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு தத்துவம் பேசுவான். அதாவது புசுக்கு நசுக்கி விட்டாதான் நாருமா, சத்தமா விட்டா மணக்குமா? ஒரு 4 பேர் நின்னு பேசிட்டு இருக்கிற இடத்துல ஒருத்த மட்டும் டமால் ஒரு குண்டை போடுவான். 4 பேருமே மூக்க பிடிப்பான். விட்ட என்ன சொல்லுவான்? எந்த சண்டால பாவியோ விட்டுட்டான்னு. ஏன்னா அது அவனுக்கு தானே முதல்ல தெரியும். ஐயா கொலைகேசம் கூட ஒத்துப்பாங்க, ஆனா குண்டு போட்டதை ஒத்துக்க மாட்டான். ஏன்? அது அவனுக்கு மான பிரச்சனை. நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்கள பல பேர் இந்த வேலையை செஞ்சிருப்பீங்கன்னு தோணுது. பிரச்சனை இல்ல. ஊர்பட்ட மருந்துக்கெல்லாம் அடங்காத உங்க வாய்வு, நான் கொடுக்கிற மருந்து 1 டீஸ்பூன் சாப்பிடுங்க. மேல 4 காத்து கீழே 4 காத்து சும்மா பூ மாதிரி பிரியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மலச்சிக்கல். மலச்சிக்கல். மலச்சிக்கல் மனுஷனுக்கு பல சிக்கல். மனுஷன்னா காலை மாலை 2 வேளையும் வெளியேறணும். வீட்டுல எவன் செத்து கிடந்தாலும் சரி, அதை மட்டும் நிறுத்தக்கூடாது. நிறுத்தணும் பணத்தோட சேர்ந்து நம்மளோட அறிவோம். என்னடா ஒரே கவுச்சியா பேசுறானே, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. சாமி உங்களுக்கு வேணுமா? நேக்கு இதெல்லாம் வேண்டாம், சும்மா வேடிக்கை பாக்குறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு. ஏன்னா சாமி தினமும் காலங்காத்தால குளிச்சு முடிச்சு அவர் கொல்லப்புறத்துல இருக்கிற துளசி செடி 3 சுத்தி 2 இலை பிச்சு திம்பார். நாம அப்படியா? நாய் கரண்ட் கம்பத்தை தேடி அலையிற மாதிரி செடி கொடி எங்க இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு சொயின்னு ஒடு கடிப்போம். யாரையும் ஒஸ்டியா பேசுன்னு நினைக்க வேணாம் சார். ஐயமாருங்க பல பேரு ஜட்ஜி, இன்ஜினியர், டாக்டர்னு பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த துளசியோட அருமை தெரியும். நீங்களும் உங்க பசங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க, அவங்களுக்கு மெமரி பவர் கூடும், வாந்தி வைத்தாலையும் நிக்கும். அப்படி நிக்கல நான் விக்கல. வாங்க சார், வாங்க சார், வந்து வாங்கிட்டு போங்க. எல்லாரும் சார் எடுத்துங்க சார், உங்க பேரன் பேத்தி எல்லாத்துக்கும் கொடுங்க சார். எடுத்துங்க சார், அண்ணா எடுங்க, வாங்க வாங்க. என்ன ஓமத்திரம் வாட அடிக்குது? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. தேடி வந்து மருந்து கொடுத்தா 1000 கேள்வி கேட்பீங்க. ஒரு லாட்ஜ்ல ரூம போட்டு இத்தனை தேதி இத்தனை மணிக்கு பேப்பர் விளம்பரம் கொடுத்தா நீங்களும் டான்னு போய் நிப்பீங்க. அவனும் இதான் சாக்குன்னு உங்களை கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி 2000 3000 புடிக்கிட்டு விட்டுருவா சார். நாங்க அப்படி இல்ல சார். உங்க கண்ணு முன்னாடி எங்க வைத்தியசாலையை வச்சிருக்கோம். நான் சூத்திரத்தை சொல்ல சொல்ல இவர் இடிப்பாரு, இவர் கிண்டுவாரு. வாங்க சார், வந்து வாங்கிக்கங்க. ஒரு பாட்டில் வெறும் 50 ரூபாய். ஒரு பாட்டில் அது உங்க வீட்டுல இருக்கிற குழந்தை குட்டிகளுக்கு எங்க வைத்தியசாலை கொடுக்கிற இனாம். வாங்க சார், வாங்க வந்து வாங்கிக்கங்க. ஒரு பாட்டிலோட விலை வெறும் 50 ரூபாய் சார். வாங்க சார், ஐயா கொடுங்க, கொடுங்க. வேற யாராவது? அதான் ஒரு 4 பாட்டில். வாங்க சார், வந்து வாங்கிங்க, கேட்டுங்க. ரொம்ப நல்ல பையனா. பொம்பளை புள்ளி இப்படி அடிச்சிருக்கே. சரி, நான் தப்பு சொன்னேன்.
ஐயையோ. மஞ்சு, நில்லு. ஐயோ பாவி பொம்பளை பிள்ளை ஏன்டா அப்படி தூக்கிட்டு ஓடுற இறக்கி விடுறா முடியல ஆளுக்குள்ள பாக்கற ஆடி அடிச்சு வரே குந்தாடி ஐயா ஐயா அக்கா 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 ஏட்டையா புட்டட்ட தோக்குறாரு அவரை கொஞ்சம் ஓடுங்க சொல்லு ஓடுங்க ஓகே ஓகே அப்புறம் பாப்போம் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில இருக்கு ஐ அம் சக்திவேல் வித்அவுட் லைசென்ஸ் லேகியம் மேக்கர் 420 நீங்க சொல்லுங்க சேஜி செட் ஃபண்ட் நிதி நிறுவன அதிபர் அது எப்படியா நானும் சிம்னி விளக்க பொருத்தி வச்சு கண்ட மேனிக்கு புளிக்க தள்ளுறேன் ஒரு பையன் சிக்க மாட்டேங்கிறான் உங்ககிட்ட மட்டும் எப்படி தேடி வந்து மாட்டாங்க என்ன பார்த்தாலே கஸ்டமர் நம்புறாங்க இனிமேல் என்ன தப்பு தமிழ தப்பு தப்பா பேச நம்புறாங்களா வெளியே போய் வச்சுக்கிறேன் தேங்க்யூ குருஜி நீங்க ஈவ்டி சிங் பொம்பளை புள்ளைய கிண்டல் பண்ணிருக்கிறார். பேர் என்னன்னு தான் கேட்டேன். அதுக்கு போய் 3 மாசம் உள்ள போட்டாங்க. இப்போ நீங்க விரும்புற பொண்ணை விட உங்களை விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தாடி வசனம் பழசா இருக்கோ? தர்மத்தில் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தர்மம் அதை மறுபடியும் வெல்லும். இல்ல சார், அவங்க லவ் பண்றாங்களோ இல்லையோ, சாகர வரைக்கும் அவங்க நினைச்சுக்கிட்டே இருப்பேன். விதி வலியது. என் பொண்டாட்டிக்கிட்ட செலவுக்கு காசு கொடுன்னு ஒரு தட்டு தட்டின தம்பி, வரதட்சணை கொடுமன்னு உள்ள தூக்கி போட்டான். போய் இந்த வயசுல இவர் என்ன செஞ்சாரு? இவரே தெரியாதா? சன் டிவில எல்லாம் வந்திருக்காத. பேரு என்னன்னு கேளுங்களா? சீலஸ்ரீ அம்பலவான சுவாமிகள். அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? அம்பலவாணன் என்ன செஞ்சீங்கோ? என்ன செய்யலன்னு கேளுங்க. பருப்பு விக்கிறதுக்காக வடநாட்டுக்கு போயிருக்காரு தம்பி. தோரம் பருப்பு, கடல பருப்பு, உளுத்தம் பருப்புன்னு தமிழ்லயே வச்சிருக்கான் தம்பி இந்த தாடிக்காரன். ஆளும் பாஷையும் ஒரு மார்க்கமா இருந்த உடனே அவங்க இவரை சாமின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சும்மா விடுவாரா சாமி? உன்னைத்தான் சாமின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல. அவன் குடுக்குற ஆப்பிள் அரிஞ்சு வாங்கி தின்னுட்டு மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காம ஜாரி ஜோக்கிங் வேற. அடே சிரிப்பு வேற. அடியே இந்தியாங்கிறனால தாண்டி இந்த போஸ்ட் எல்லாம் உன் பருப்பை கொண்டு போய் துபாயில வித்திருந்த. மைசன் என்ன ஃபாதர், எல்லாம் ஒரு கூட்டு பறவைகள். ஹலோ, கடிக்கிறான்டா. பரவாயில்ல மைசன். பரவாயில்லையா? செருப்பால் அடிப்பேன். எதுக்கு பொழுதனைக்கு இங்க வந்துட்டு இருக்கீங்க? ரொம்ப பாசம் போங்கடா, உள்ள வர வேண்டியதானே? பாலிடெக்னிக் டாக்டர். தம்பி, இந்த தருதலை பெத்தவங்க முறையில நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துடுங்க. மன்னிப்பு கேட்டாச்சா? போலாம். இருடி, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, அதிக பிரசங்கி. செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இழப்பு வேற. தம்பி, சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவளால நிம்மதியே போச்சு. நீங்க மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க,
அப்பதான் என் மனசு ஆறும் ப்ளீஸ். பரவாயில்ல சார், நமக்குள்ள திருப்பி திருப்பி ஒரு ஃப்ராட பார்த்து கும்பிடுறீங்களே. தம்பி என்னாச்சு? ஏன் அழறீங்க? என்ன ஜெயில முடிச்சு போன கூட கஷ்டமா இல்ல. என்ன போய் திரும்ப திரும்ப பிராண சொல்லலாம், எங்க போய் சொல்லுவேன்? இந்த சாமி கிட்டடா போய் முறையிடுமே. அழுகாதீங்க தம்பி, அழுகாதீங்க தம்பி. தம்பி தம்பி பாரு பாரு எப்படி அழுகிறாரு பாரு. தம்பி அழுகிறத பாரு. இப்படி அடுத்த வந்து புரிப்படுத்தினா புரிப்படுகாரி. மன்னிப்புகள் 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 மன்னிப்புகள். அப்பா லூசாப்பா நீ? ஆமாண்டி, உன்னை பெத்தம் பாரு, நான் லூஸ் தான். பரவாயில்ல, நீ மன்னிப்பு கேளு. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? ஏன் கேட்க மாட்டேன்? ஏன் கேட்க மாட்டேன்? உனக்கு தெரியாதுப்பா, அவ எப்படி எல்லாம் கட்ட உருட்டி ஏமாத்துவா தெரியுமா? ஃப்ராட், ஃபுல் ஆஃப் ஃப்ராட். டேய், கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். சொல்லு. என்ன ஏமாத்தி போடுங்க 400 rupees. என்னோட HMT வாட்ச், ட்ரெயின்ல நான் கட்டின ஃபைன் 500. இப்ப நான் வந்து போற செலவு 75. இது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லு. இப்பவே உன்னை ரிலீஸ் பண்ண சொல்றேன். ஐயோ, நீ உண்மையிலேயே படிக்கிறியா இல்ல பேண்ட் சட்டை போட்டு ஊற சுத்துறியா? பெரிய சேனாதிபதி சொன்ன உன்னை விட்டுற போறாங்க. ஏன் விட மாட்டாங்க? அவங்கள பிடிச்சாங்க, நான் தானே பிடிச்சு கொடுத்தேன். வாங்கினதுன்னு பத்தல சார். என்ன சார் இது? நான் பாடி சேவனேன்னு துணியை துவைச்சிட்டு இருந்தேன். என்ன கூப்பிட்டு வச்சு பாருங்க, ஆகாத காரியம் எல்லாம் பேசுறத. இன்னும் நான் சாத்து இழுத்துட்டு போங்க சார். ஏ என்ன சொன்ன? ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் செய்வா தெரியும்ல? ஓய் இங்க பார், நான் மனசு வைக்கல இங்கே கடந்து செத்துருவேன். என்னடா பாக்குற? சார் வெளியே போங்க. ஏய், நீ மனசை கட்டி நம்மளே வர முடியாத. என்னமோ நந்தாவன் முடிச்சேன்னு பெருசா பீத்திக்கிறிய. அன்னைக்கு என் கழுத்து பிடிச்சு தொங்கிட்டு இருந்தல்ல, அப்போ இது இன்னைக்கு அந்த யோசனை இல்ல, அன்னைக்கே யோசிச்சேன். பொம்பளைங்க பாவம் சும்மா விடான்னு சொல்லுவாங்களே, அதுக்காக விட்டேன். புரியுதா?